தாராள பிரபுன்னு ஒரு சினிமா எடுத்தாங்க. அதில் அந்த ஸ்பெர்ம் டொனேஷன் பற்றிலாம் வரும். அதில் வந்துட்டு விவேக் சார் மருத்துவராக இருப்பார். அவங்ககிட்ட வந்து கேட்குற பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நிறைய முடி இருக்கக்கூடிய அடர்த்தியாக இருக்கிறவருடைய ஸ்பெர்ம் வேணும், எனக்கு வந்துட்டு விராட் கோலி மாதிரி ஒரு அத்லட்டாக இருக்கிறவருடைய இது வேணும், எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவங்களுடைய இது வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்கல்ல. அந்த மாதிரி எனக்கு ப்ரௌன் ஐ இருக்கிற மாதிரி வேணும், எனக்கு டாலாக இருக்கிற மாதிரி வேணும், எனக்கு இப்படி கேர்லி ஹேர் வேணும், இப்படியெல்லாம் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்களா? அந்த மாதிரி கேட்டால் அதே மாதிரியான ஸ்பெர்மெல்லாம் எடுத்து நம்ம மேட்ச் பண்ணி கொடுக்கறது சாத்தியமா? ப்ராக்டிக்கலி அந்த படத்தில் ரொம்ப அதை எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி தான் இருக்கும் எனக்கு. பட் சினிமானாலே அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக வைக்கிறதுக்கு நம்ம அப்படி தான் அதை சொல்லி ஆகணும். இன் ஜென்ரல் பேஷண்ட்ஸ் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக கலர் மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க. என்னோட ஹஸ்பண்ட் ஃபேராக இருக்காரு, நானும் ஃபேராக இருக்கேன்னா ஃபேர் டோனர் வேணுன்றதை கேட்பாங்க. ஹைட் ஓரளவுக்கு கேட்பாங்க. வெரி ரேராக ஐ கலர் கேட்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஐ கலர். இந்த ஃபிசிக்கல் டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட டாக்குமெண்ட் ஆகிருக்கும். அதாவது ஹேர் கலரும் இருக்கும். நம்மளுக்கு ஹேர் கலர் இருக்கும். முடி அடர்த்தியாக இருந்துச்சா கம்மியாக இருந்துச்சான்னா நம்மளுக்கு டாக்குமெண்ட் ஆகாது. பட் ஹேர் கலர் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மேட்ச் பண்ணி கொடுப்போம். சில பெண்மணிகள் விருப்பம் தெரிவிப்பாங்க, எனக்கு வந்து எக் டொனேட் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு தெரிவிப்பாங்க. ஸோ அவங்களோட டேட்டாவெல்லாம் நம்ம டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருப்போம். இவங்களுக்கு இந்த பிளட் குரூப்பு, இந்த ஹைட்டு, இந்த வெயிட்டு, அண்ட் அவங்களுக்கான டெஸ்ட் எல்லாம் டீட்டெயிலாக ரன் பண்ணியிருப்போம். லைக் அவங்களுக்கு ஜெனட்டிக்காக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஃபேமிலியில் ரன் ஆகிற டிசீசஸ் ஏதாவது இருக்கா, அண்ட் அவங்களுக்கு ஹெல்த்தியான பேபிஸ் இருக்காங்களா, இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா வச்சு நம்ம அதை டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி யாராவது நம்மளுக்கு வந்து டோனர் எக் வேணும்னு கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு எக் எடுத்து நம்ம கரு உருவாக்கி அதை இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். யூஸ்வலி டோனருன்றது அனானமஸாக தான் இருக்கும். அதாவது யாரோட எக்கோ ஸ்பெர்மோ நம்ம வாங்குறோன்றது நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் சில பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, எனக்கு அந்த மாதிரி யாருன்னு தெரியாதவங்களோட எக்கும் ஸ்பெர்மும் வேணாம் மேடம், நான் என்னோட சிஸ்டரையே கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் வந்து என் சிஸ்டர்கிட்டேருந்து எனக்கு எக் எடுங்க, அட்லீஸ்ட் எனக்கு வந்து என்னோட ஃபேமிலின்றது என்னோட ஜீனுன்றது எனக்கு தெரியுன்றது பேஷண்ட் சைடில் அவங்கள கேட்குறது. பட் நாங்கள் ஜென்ரலி அதை டிஸ்கரேஜ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா வந்து வாட் எவர் இட் இஸ், இன்னைக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். 5-10 இயர்ஸ் லேட்டர் அவங்க சிஸ்டரோடையே அவங்க எப்படி இருப்பாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. ஸோ அப்போ இவங்க கிட்டேருந்து தான் நம்ம எக் எடுத்துச்சு, இவங்க மூலமாக தான் நம்மளுக்கு பேபி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும் போது ஃபேமிலிக்குள்ளே நம்மளுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சைக்கலாஜிக்கலாக அது அந்த மதருக்கும் கஷ்டம், பேரண்ட்ஸ்க்கும் கஷ்டம், அந்த குழந்தைக்கு அது தெரிய வந்தால் அதுவுமே ரொம்ப கஷ்டம். ஸோ லாங் டேர்ம் சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ்க்காக நம்மளுக்கு டோனர் அனானமஸாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஆனால் அந்த மாதிரி அனானமஸாக இருக்கும் போது சம்டைம்ஸ் கப்பிளுக்கு அது ஞாபகம் கூட இருக்காது, நம்ம யார்கிட்டேருந்து எக் எடுத்தோம் ஸ்பெர்ம் எடுத்தோம் தெரியலன்னா நம்ம இந்த ப்ரொசீஜர் மூலமாக தான் கன்சீவ் ஆனோன்றதே they won't even remember. They'll be very happy.